கடவுளா? கடவுளுக்கு வல்லமை இருக்குங்க, அதிகாரம் இருக்குங்க, எல்லாம் செய்ய வல்லவர். தூண்ல இருக்காரு, துரும்புலையும் இருக்காரு, அவர் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், எல்லாம் அப்படின்னு நம்புறாங்க. சரி ஏங்க, உங்களுக்கு வந்து அந்த கிருபையை கொடுத்துருக்காரு, அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, உங்களுக்கு நல்லா நடக்கணும்னு ஏங்க எதிர்பார்க்க கூடாது அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு முடியல. என்னங்க, நம்ம எங்க வாய் சரியா இல்லை, நம்ம எண்ணங்கள் சரியா இல்லை, அவனுக்கெல்லாம் நடக்குது, நமக்கு நடக்குமான்னு நமக்கே வந்து இதெல்லாம் எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், சூழ்நிலையை சொல்கிறோம், பிசாசை சொல்கிறோம், எல்லாத்தையும் சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், இங்கே தான் வந்து விசுவாசத்தை, அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். சொல்கிறாங்க இன்னைக்கு நிறையா வந்து ஒரே தொல்லைங்க, தூங்க முடியல, பிரச்சனை என்னானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. ஆனால் அதெல்லாம் துரத்துறதுக்கு வல்லமை, அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவன் சுற்றி வர்றான், ஆனால் நீங்கள் அனுமதி கொடுக்காம வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அது எந்த ஆவியாக இருக்கட்டும், எந்த பிசாசா இருக்கட்டும், எந்த வந்து துர்ச்செய்தியாக இருக்கட்டும், நம்ம அனுமதிக்காமல் அவன் உள்ள வரப்போறதில்ல. பரலோகமே நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. இயேசு நமக்காக வந்து தந்தையின் வலது பக்கத்தில் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஜீவனை பேச வேண்டும், வாழ்வை பேச வேண்டும். அவருடைய நாமத்தினால எனக்கு வாசல் திறக்கப்பட கடவுது. ஏன்னா உபாகம் 27 கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷமான வானத்தை அவர் திறக்கிறதுக்கு ரெடி. ஆண்டவரே திறந்து விடு ஆண்டவரே நம்ம கேட்கணும்ல. இல்லை, என்ன அவருடைய சித்தம் என்னன்னே தெரியல. அவருக்கு சித்தம்னா, அவருக்கு சித்தம் என்னங்கிறத வேதத்தில் எழுதி கொடுத்துட்டார். குடும்ப தலைவராக, மனைவியாக, பிள்ளையாக, நம்ம குடும்பத்தில் இருக்கிற நன்மை உண்டாக என்னங்கிறத, சித்தங்கிறத இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்துட்டாரு. அதை அறிந்து இவருடைய சித்தத்தின்படி குஷ்டரோகி போய் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும்னு கேட்குறான். அவர் சொல்ற எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக்கு. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க, நம்மில் பாரமான சுமையை ஏற்றினாலும் நம்ம ரசிக்கிற தேவன் நமக்கு உண்டு. அப்போ ஆண்டவர் பாரத்தையும் ஏற்றி விட்டு கீழே விழுவ போகிறப்ப அவர் பிடிக்கிறாரா? ஆனால் அங்கே உண்மையான அர்த்தம் என்னன்னா, நம்ம மேலே ஆசீர்வாதமான பாரத்தை ஏற்றினாலும் நம்மை ரசிக்கிற தேவன் உண்டு. இன்னைக்கு சொல்கிறாங்க, பணம் வந்தால், பொருள் வந்தால், அதிகாரம் வந்தால் கெட்டு போயிடுவாங்க. அதனால வந்து நமக்கு அன்னன்னைக்கு ஆண்டவர் அளந்து படியை போட்டால் போதும், ரொம்ப எனக்கெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தரும், அதனோடு வேதனையை கூட்டார். ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஞானத்தை கொடுப்பார்.